அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே என்னென்னா இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு ஸ்ரீலங்காவில். இது ஒரு முக்கியமான ஆக்சிடென்ட். நார்மலாக தள்ளி போட்டு போகிற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. ஏன்னா எத்தனையோ பேரை காப்பாற்றின, எத்தனையோ பேர் உயிரை காப்பாற்றுறதுக்கு ரவு பகலாக கஷ்டப்பட்ட சரியா ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டிய பெல் 212 ஹெலிகாப்டர் இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகிக்குது. சரி, அதுக்கு காரணம் மக்கள் தான். சரி, அது ஏன்னா அந்த ஹெலிகாப்டர் இறக்குறதுக்கு அந்த பைலட் நிறைய நேரம் மிச்ச நேரம் ட்ரை பண்ணுறான். பட் யாரும் இறக்கல. ஏன்னா மக்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் தான் முக்கியமாக செஞ்சு நிற்கிறாங்க. இன்னைக்கு நிற்கிற பைக்கையோ காரையோ அவனால் ஓரமாக்கி இருந்தான்னு சொன்னால் அந்த ஹெலிகாப்டர் எடுக்கிறதுக்கு அந்த ரோட் போதுமானது. சரியா, அப்போ அவனுக்கு அந்த பைலட்டுக்கு தெரிஞ்சது என்னென்னா மக்களோட உயிரை காப்பாற்றுறது. யுத்த நேரத்துலேயும் அவனால் செஞ்சது என்னென்னா ஆட்களோட உயிரை காப்பாற்றுறது அவனோட முக்கியமான நோக்கமாகிடுச்சு. அப்போ அவனால் என்ன செஞ்சானு ஆட்களோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த ஹெலிகாப்டர் கொண்டு தண்ணியில் இறக்கினாங்க. அப்போ இப்போ அந்த பைலட் செத்து போயிட்டிக்கிறான். சரி, இதுக்கு காரணம் யாருன்னா மக்கள் தான். சரி, நீங்கள் செய்ய வேண்டியது உங்களால் எல்லாருக்கும் உதவி செய்யலாமைக்கும் இந்த டைமில். ஏன்னா எல்லாருக்கும் உதவி செய்யலை யாருக்கும். சரியா, வசதிகளும் மிக்க மாட்டுச்சு. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா போயிட்டு பராக்கு பார்த்து நிற்காமல் என்ன நடக்குதுண்டு சரி ஈக்கிற இடத்துல சேஃபாக இருங்க. அதுதான் சொல்ல வைக்குது. சரியா, ஏன்னா நீங்கள் செய்கிற ஒரு மிஸ்டேக்கால் இன்றைக்கி ஒரு ஹெலிகாப்டரே போயிட்டு சேர்ந்து உடஞ்சி போயிட்டு சரியா, இதால் இன்னும் எத்தனையோ பேர் உயிர் பாதுகாக்கப்பட இந்த எத்தனையோ பேரை காப்பாற்றின அந்த பைலட் செத்து போயிட்டான். சரி, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். சரி, இதை நீங்கள் மறக்க வேணாம். சரி, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாருக்கும் ஆகும். சரி, அவன் சிங்களவன் வைக்கலும் யாராக வேணாம் வைக்கலும். சரியா, நீங்கள் செய்ய வேண்டியது துவா செய்ய வேண்டியது இந்த மாதிரி ஒரு நேரத்தில். ஏன்னா இதுக்கு காரணம் நீங்கள் தான். சரியா, ஏன்னா உங்களுக்கெல்லாம் பொறுப்புன்றது இன்னமும் வரல. இந்த மாதிரி ஒரு கட்டத்துலேயும் பெரிய வீடியோ எடுக்கிறதும் சோசியல் மீடியாவும் ட்ரெண்டாகிறதும் இதுதான் உங்களுக்கு முக்கியமாகிக்குது. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அந்த பைலட்டுக்கு துவா செய்ய வேண்டியது. சரியா, ஏன்னா அவன் நிறைய செஞ்சுக்கிறான், எத்தனையோ பேரை காப்பாற்றிக்கிறான். சரி, இன்றைக்கும் அவன் ராவு பகல் தூக்கம் இல்லாமல் போயிட்டு கஷ்டப்பட்டு செத்து போனது மக்களுக்காக தான். சரியா, ஏன்னா அவன் செத்துட்டான். பெல் 212 ஓட்டின பைலட் செத்துட்டான். நான் சரியா இன்ஃபர்மேஷன் வந்திக்குது. சரியா, அவன் செத்துட்டான். சரி, அதுக்கு காரணம் யாருண்டா நீங்கள். சரியா, இனியாலும் புத்திசாலித்தனமாக யோசித்து சரியாக பாதுகாப்பான இடத்துல நீங்கள் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆக்களுக்கு இடையூறு இல்லாமல் சரியாக்கிறதுக்கு பாருங்கள். சரியா, எல்லாம் சரியாக இன்ஷா அல்லாஹ். சரி, ஒரு நாள் எல்லாமே மாறும். ஸ்ரீலங்கா பழைய நிலைமைக்கு திரும்ப வரும் துவா செய்கிறோம். சரியா, இன்ஷா அல்லாஹ் இது போல் இனிமேல் மிஸ்டேக் செய்யாமல் சரி எல்லாருக்கும் உதவியாகிக்கிற மாதிரி. சரி, ஒரு ஹெலிகாப்டர் வருதுன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் ஹெலிகாப்டர் கண்டில்லையா நீங்கள் யாரும் ஹெலிகாப்டர் வருதுன்னு சொன்னால் அவனுக்கு வரது ஆட்களை காப்பாற்றுறதுக்கு அவனுக்கு உண்டான இடத்த கொடுத்து அவனுக்கு சப்போர்ட் கொடுக்குறத விட்டுட்டு இப்படி வாய்ப்பாக்குறதுக்கு மட்டும் போவானும். சரியா, இன்றைக்கி நீங்கள் செஞ்ச ஒரு மிஸ்டேக்கால் ஒரு உயிரே போயிட்டிக்குது. சரியா, ஒரு பைலட் செத்து போயிட்டான். சரியா, ஒரு பைலட்டில் எத்தனையோ உயிரை காப்பாற்றினாங்க. சரியா, இன்றைக்கு அவன் செத்திக்கிறான்னு சொன்னால் அதுக்கு காரணம் நீங்கள் தான். சரியா, அதை மறந்துட வேணும். சரியா, இனிமேல் இது மாதிரி இடையூறாக ஈக்காமல் மக்களுக்கு நீங்கள் ஒரு மூலையிலாகி சரியா நீங்கள் அளிக்கிற இடத்துல பாதுகாப்பாய்ந்து சரியா மக்களுக்கு தேவையான நல்லதுகளை மட்டும் செய்வோம் என்று துவா கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.